உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா சொல்ற? இப்ப எப்படி சமாளிக்கிறது? பொம்மி, எவ்வளவு நேரம்டி? இது வந்துட்டேன். சரி போ. ஏய் பொம்மி, என்னடி குழம்ப ஊத்த சொன்னா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? குழம்ப ஊத்து. இந்த அம்மா வேற பிரச்சனை என்னன்னு தெரியாம கோயம்பு ஊத்துன்னு பேஜார் பண்ணிருக்குது. கோயம்பு இருந்தா நான் ஊத்த மாட்டேனா? அதான் மொத்தமா ஒட்டி நிறுகுதே. நீ பண்ற பில்டப் எல்லாம் பார்த்தா குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் போல இருக்கே. ஊத்து. குழம்ப ஊத்தலாம், கீழே வெய்யு. வாசனை நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கே. கருகி போன வாசனையா நல்லா இருக்குதுன்னு சொல்லுது. இந்த மொத்த குடும்பமும் நல்ல பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. சாப்பிடுங்க தம்பி. சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. ஆண்டி, சூப்பரா இருக்கு. டெலிஷியஸ் பூமி. என்னடா இது? கோயம்பு கலரே மாறி இருக்குது. என்னம்மா நடக்குதுங்க? அதான் பெருசு, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பா, நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் உட்காருங்க. அத வரமா. தாத்தா உட்காருங்க. குழம்பு எவ்வளவு நல்லா வச்சுட்டு அப்படியே அப்படி சேட்டை பண்ணா, ஒருவேளை நம்ம கிட்ட பொய் சொல்லி இருப்பாளோ? குழம்பு கோலாரம். என்ன தாத்தா, எப்படி பொம்மியோட மீன் குழம்பு? பிரமாதமா இருக்குடா. இப்படி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு. அருமையா இருக்குடா. மொத்த குடும்பத்துக்கும் நட்டு கலந்துச்சா? ஆமாப்பா, பொம்மி வச்ச மீன் குழம்ப பாக்கும்போது எனக்கே எச்சி வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் என்ன ஆண்டி, நீங்களும் சாப்பிடுங்க. பொம்மி நீயும் சாப்பிடு. ஆண்டி இலையை எடுத்துருவாங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க தான் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. முதல்ல நீங்க ஆசை தீர சாப்பிட்டு முடிங்க. அப்புறமா நானும் அம்மாவும் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்ல வந்தேன். ஆண்டி, உங்க பொண்ணோட மீன் குழம்புக்காக அவ மட்டும் இப்ப என் கூட வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உடனே கைக்கு தங்க வளையலே வாங்கி போடுறேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த குழம்பு. அப்படின்னா இனிமே தினம் நீ வளையல் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பொம்மி சமையல்ல டெய்லி ருசி கூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. பெருசு நம்மள காப்பாத்தி விடணும்னு பில்டப் வந்து சரி, தாடிகாரனும் அந்த அம்மாவும் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே புரியல. என் கண்ணிய நம்ப முடியல. மீன் குழம்பு மெர்சலா இருக்குது. இது எப்படி நடந்துச்சு? கருகி போயில இருந்துச்சு, ஆனா இப்போ மெர்சலா இருக்குது. ஏதோ நண்டுருது, ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தான் தெரியலையே.
ஏமா இதெல்லாம் உன் வாழ் தானா? சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஏரியாவுல ஒரு பெருசு செத்து குட்டா சீதக்காதின்னு ஒரு கதை சொல்லும். அந்த மாதிரி நீ செத்தும் எனக்கு செம்மையா ஹெல்ப் பண்ற. இல்ல இல்ல, இது எனக்கு பண்ண ஹெல்ப் இல்ல, உன் ஃபேமிலிக்கு பண்ண ஹெல்ப் தான். ஆனா இது கூட ஓகே தான். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு செத்ததுக்கு அப்பால கூட நிறைய செய்யலாம், தப்பே இல்ல. நான் பாசமான அம்மா, லவாங்கியான புருஷன், ஜாலியான தாத்தா, தாறு மாறு ஃபேமிலி தான் உண்டு. ஆனா உனக்குதான் வாழத்துக்கு குத்துறதுல. இருந்தாலும் உன்னைய மாதிரி இந்த ஃபேமிலில உரிமையா வாழ முடியலன்னு கொஞ்சம் பொறாமையாவும் தான் இருக்குது. சரி, மேட்ருக்கு வர. இந்த கோயம்பு வச்சது நீதானா? கம்முன்னு இருக்கிற? ஆமா இல்லன்னு சொல்லுமா. அது சரி, உன்னால் தான் சொல்ல முடியாது. அப்ப ஓகே, வேற ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ இந்த கோயம்பு வச்சது நீதானா, நான் அப்படிக்கா திரும்பின்னு மறுக்கா உன்ன பாப்பேன். நீ போட்டோ பிரேம்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும். அப்படி எஸ்கேப் ஆயிருந்தனா நீதான் செஞ்ச, ஓகேவா? நான் இப்போ திரும்புறேன். போயிட்டியா? திரும்ப வா. திரும்ப போறேன், திரும்ப போறேன், திரும்ப. என்ன அப்படியே இருக்கிற? அப்போ நீ இல்லையா அது? வேற யாரு கோயம்பு சரி பண்ணிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, ஒரு பேச்சுக்கோசரம் சொன்ன உடனே கிளம்பி போயிட்டியே. கொஞ்சம் பயங்காமிக்கிற ஆளாதான் இரு நீ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.